வணக்கம். நம்ம இனி வர்ற வீடியோக்களில் டெய்லியும் ஒரு 25 கொஸ்டின் பொதுத்தமிழிலிருந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிரித்தெழுதுக முன்னரண். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முன் கூட்டல் அரண். எப்படின்னா, தனிக்குறில் முன் ஒற்று வந்தால் ஒற்று இரட்டும். இந்த விதிப்படி இன்னொரு இன் வரும். அப்போ அந்த இன்னும் இந்த ஆவும் சேர்றப்ப நாவா மாறிடும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முன் கூட்டல் அரண். பிரித்தெழுதுக முன்னரண். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முன் கூட்டல் அரண். செகண்ட் கொஸ்டின், ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டி.கே. சிதம்பரம். இந்த லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரம் பற்றி என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இவர் ஆற்றாத பணி எது, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பேராசிரியர் வரும். டிகேசி சிலபஸில் இருக்குது. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? டி.கே. சிதம்பரம். நெக்ஸ்ட்டு, குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முடியரசன். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது எவ்வகை தொடர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தனிநிலை தொடர். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது எவ்வகை தொடர்? தனிநிலை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் அறிக அடல்ட்ரேஷன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கலப்படம். கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லாமே வெளியிலிருந்து கேட்டாங்க. நம்ம புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இதுதான் வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் வெளியிலிருந்து கேட்குறது, அதுக்காக நம்ம எவ்வளோ படிக்கிறது, அதாவது லட்சக்கணக்கில் இருக்கா, அது எல்லாமே படித்து நம்மளால் மனசில் பதிய வைக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ புக்கில் இருக்கிறத இந்த டைமுமே நீங்கள் நல்லா படிச்சுக்குங்க. ஏன்னா போன டைம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த டைம் 4 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ புக்கில் இருக்கிற கலைச்சொற்களில் நீங்கள் நல்லா படிச்சுக்குங்க. எது வெளியில் எங்கேருந்து கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்லாம் நீங்கள் வெளியில் படிக்கிறத விட்டுட்டு புக்கில் என்ன சோர்ஸ் இருக்கோ அதை நல்லா படிச்சுட்டு ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம். கலைச்சொல் அறிக அடல்ட்ரேஷன், கலப்படம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. தற்சுட்டின் கண்ணும் பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூற்பெயர் வருமிடத்தும் வருவது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒற்றை மேற்கோள் குறி. தற்சுட்டின் கண்ணும் பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூற்பெயர் வருமிடத்தும் வருவது ஒற்றை மேற்கோள் குறி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள், தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கொழுந்து. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரும்பு, போது, வி இதெல்லாமே பூவின் நிலைகளை குறிக்கும் சொல்லு தான். இங்கே குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கொழுந்து. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொறை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ், பொறை. பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, கூரை கூரை பொருள் வேறுபாடு உணர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வீட்டின் கூரை புடவை. இந்த கூரை பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை, இந்த கூரை கூரை புடவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மயங்கொலி பிழையற்ற தொடர்களை அறிக. இதில் கொஸ்டின் என்னென்னா, பறவையிடம் இருப்பது இறகு, பறவைக்கு இருப்பது அலகு, மன்னரிடம் இருப்பது வாள், சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3 சரி.
இந்த 1 2 3 சரி, 4 மட்டும் சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. இதுக்கு ரூ பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 2 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல் எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சென்று. செல் எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சென்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செஞ்சான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்தான், உண்டான், வந்தான் அப்படின்னு எழுத்து வழக்கில் இருக்குது. இதில் பேச்சு வழக்கில் இருக்கிற சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செஞ்சான். இது எழுத்து வழக்கில் பார்த்தீங்கன்னா செய்தான் அப்படின்னு வரும். ஸோ இங்கே பேச்சு வழக்கில் இருக்கிறது ஆப்ஷன் பி தான், செஞ்சான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஓர் ஊர் ஒரு கடல். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும், அதே மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். இதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி ஓர் ஊர் ஒரு கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. மற்ற பழமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகுபெயரில் வரும். இந்த ஆப்ஷன் டி தான் ஆகுபெயரில் வராத பழமொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. திங்கள். திங்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர் நிலவு மாதம். திங்கள் நிலவு மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார் அப்படின்னா உலகம் மேதினி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் மேதினி. நெக்ஸ்ட், ஒருமை சொல். இது பழம் அன்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இது பழம் அன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காற்று. மற்றபடி மலர், கொள், பறவை இதெல்லாம் வரும். இதுக்கு காற்று அப்படிங்கிறது தான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத சொல். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். இதுக்கான ஆன்சர் காற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் விடைகளில் எது சரியானது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மா விலங்கு. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது. மா விலங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், செங்கற்பட்டு மறுவு பெயரை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி செங்கை. செங்கற்பட்டு மறுவு பெயரை எழுதுக செங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல் தருக. நொய்மை. நொய்மை அப்படின்னா மென்மை அப்படின்னு பொருள். ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா திண்மை. திண்மை அப்படின்னா வலிமை இந்த மாதிரி பொருளில் வரும். ஸோ நொய்மை அப்படிங்கிறது இதுக்கான எதிர்ச்சொல் திண்மை. நொய்மையோட கரெக்டான பொருள் என்னன்னா மென்மை. எதிர்ச்சொல் தருக நொய்மை திண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்து விரித்து. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. விரிந்து விரித்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில். இணைப்புச்சொல் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா குரூப் 4லலாம் கேட்கல. ஆனால் நம்ம குரூப் 2 எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம். ஆனால் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. குரூப் 2 வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்தளவுக்கு டஃப்பாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ குரூப் 2 வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.